ஹரி ஓம் குருஜி. சாமிஜி, யோகா பண்ணும்போதும் தியானம் பண்ணும்போதும் நம்ம மனசு ஒருநிலைப்படுத்த மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? நாராயணா, நல்ல ஒரு யோகியும் இறைவனை பூஜை பண்ற விஷயத்திலையும் நம்மளுக்கு 3 விரோதிகள் இருக்காங்க நாராயணா. அந்த 3 விரோதிகளை நம்ம எப்படி சமாளிச்சு அதை நம்மகிட்ட இருந்து விளக்குறோமோ அப்பதான் யோகாவுக்கோ தியானத்துக்கோ வேற எந்த ஒரு பூஜைக்கோ நம்ம மனசு ஒருமுகப்படும். அந்த 3 விஷயத்துல இருந்து நம்ம எப்படி விலகுறது? அந்த 3 விஷயம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் புகழ், நம்மளை கண்டு ரொம்ப புகழ்றது. 2வது விஷயம் கோபம், கோபத்தை ஜெயிக்க முடியாம கஷ்டப்படுறது. 3வது விஷயம் காமம். இந்த 3 விஷயத்தையும் நம்மளுக்குள்ள வச்சிருந்தோம்னா எந்த நொடியிலையும் நம்ம எண்ணங்கள் பலவிதமான எண்ணங்கள் பிரிஞ்சு போகுமே தவிர ஒருமுகல் படாது. இந்த 3 விஷயத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு மனசு ஒருமுகம் ஆகும். அது எப்படி ஒருமுகப்படுத்தணும்? சுவாமிஜி சொல்லுவாரு. எனக்கு எப்படி நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, எப்படி ஒருமுகப்படுத்தணும் என்று கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நம்மளுடைய புகழ், ஒருத்தர் நம்மளை பத்தி புகழ்றது. எப்போ நம்மளை பத்தி ஒருத்தர் அதிகமா புகழ்றாங்களோ அப்ப என்ன செய்யணும்? இறைவனுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சிடணும். இது எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, இது என்னோடது கிடையாது, இன்னொருத்தவங்க கொடுத்த கலையை தான் நான் செய்யறேன். சரிங்களா? ஒரு யோகா செய்யற போது சரி, இன்னொருத்தர் கொடுத்ததை நம்ம செய்யறோம். மகான்களும் யோகிகளும் செஞ்சதானே அவங்களுக்கு சொந்தமானது. இது எனக்கு சொந்தமானது இல்லைன்னு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா புகழ் வராது. 2வது கோபம். யோகா செய்யும்போது அதிகமாக கோபம் வரும். காரணம் தெரியுமா? நம்மளாம் செய்யறோம்னு எண்ணம். அந்த எண்ணத்தை குறைக்கும் போது கோபத்தை அதிகம் வருதா? அந்த கோபத்தை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும்னா அது தகுதி பார்த்து கோவப்படணும். எல்லா இடத்துலயும் கோவப்படக்கூடாது. இவங்களுக்கு நம்ம கோவப்படுறதுக்கு தகுதி இருக்கா, இவங்க மேல கோவப்படுறதுக்கு, அந்த எண்ணத்தை நீ யோசிச்சு பார்த்தாலே கோபம் போயிடும். 3வது விஷயம் தான் ரொம்ப ஆபத்தானது, காமம். ஏன்னா யோகா செய்யும் போது தோன்றது காமம் தான் அதிகமா வரும். அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது சுவாமிஜி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு அதிகமா உணர்வுகள் வருது, என்ன விஷயம்னா அந்த மாதிரி உணர்வுகள் வருதுன்னா நீ ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சுக்கோ, கண்ணை மூடிக்கோ. அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அம்பிகை ரூபமா அம்பாலா பாரு. எப்ப அது தாயின் ரூபமா நீ பார்த்துட்டியோ அப்ப அந்த காமம் ஒண்ணும் செய்யாது. அது விலகி போய் பக்தியா மாறிடும். அந்த பக்தியோட உன்னுடைய புகழையும் உன் கோபத்தையும் அடக்கிட்டீங்கன்னா யோகக்கலை உனக்கு கை தேர்ந்ததாகவும் எந்த எண்ணங்களும் உன்னை விட்டு வராது, உன்னை விட்டு விலகி போயிடும், மனசு ஒருமுகப்படும். இதை கடைப்பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓம் நம சிவாய. நாராயண நாராயண.